வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் தான் உணவு. வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் தான் உணவு. ஆனால் கடைசியில் என்னன்னா உணவு சாப்பிட்றதுக்காகவே நம்ம வாழ்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா அந்த உணவு நம்ம அடிமைப்படுத்துகிற மாதிரியான உணவாக இருக்கிறது. அதனால் அதை சாப்பிடுவதே நமது வாழ்க்கையாக மாறிவிட்டது. அதை சாப்பிட்றதுக்காகவே தான் நம்ம வாழ்கிறோம். வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை என்பது வேறு, உணவு என்பது வேறு. உணவு வந்து ஒரு எரிபொருள். ஒரு இப்போ பைக் வாங்குகிறோன்னா பைக்கை ஓட்டுறதுக்காகவா நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம்? பைக்கை ஓட்டிகிட்டு 4 வேலைகளை செய்வோம், 4 இடத்துக்கு போயிட்டு வருவோம், 4 அனுபவங்களை சந்திப்போம். அதுக்காக பைக் வாங்கியிருக்கோம், அதுக்கு பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் போடுறதுக்காகவா பைக் வாங்கணும்? பைக் வாங்கிட்டு அப்படியே அப்போ அதுக்காக அது இல்லைல்ல. அது மாதிரி தான் அப்போ நம்மளுடைய நோக்கமே மாறி போகிறதுக்கு என்ன காரணம்னா சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா அந்த சாப்பாடே நம்மளை மிகவும் அடிமைப்படுத்துகிறது. அந்த சாப்பாடே மிகப்பெரிய அதிசயமாக தெரிகிறது, அதிசய சுவையை தருகிறது. அந்த சாப்பாடே நமக்கு அதிசய சுவையை தருவதால் அந்த சாப்பிட்றதே நமது வாழ்க்கை. சாப்பிட்றதுக்காக தான் வாழ்ந்திருக்கோம். அந்த சாப்பாடு கிடச்சா போதும், எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. நாம் எதுக்காக வாழ்கிறோம்? சாதிப்பதற்காக. வாழ்க்கையில் சாதிக்கணும், சாதிப்பதற்காக வாழ்கிறோம், சாப்பிடுவதற்காக வாழவில்லை. அப்போது உன்னை சாதிக்க விடாமல் செய்வது எது? நீ ஏன் சாதிக்க ஒரு லட்சியம் இல்லாமல் எப்படி உன்னால் வாழ முடிகிறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். நிறைய பேர்கிட்ட லட்சியமே இல்லை. அப்போது அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம், நீங்கள் உங்களால் எப்படி லட்சியமே இல்லாமல் வாழ முடிகிறது? ஏன்னா நான் வந்து நல்ல இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றேன், எனக்கு வாழ்க்கையில் சாதித்த திருப்தி அதில் கிடைத்து விடுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். உணவே அவருக்கு திருப்தியை கொடுத்து விடுகிறது, சாதித்த. ஏன்னா இப்போ சாப்பிட்ற அந்த இட்லி பூரி பொங்கல் தோசையில் அது வெறும் சாதாரண உணவு கிடையாது. அதுக்காக மிகப்பெரிய கஷ்டத்தை அடைகிறாங்க மக்கள், மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எப்படின்னா அந்த உணவை சமைப்பதற்காகவே மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் அதை சாப்பிட்டாலே திருப்தி அடைந்து விடுகிறது, சாதித்த உணர்வை தந்து விடுகிறது. வாழ்க்கையில் சாதித்த உணர்வை அந்த உணவை சாப்பிட்டாலே தந்து விடுவதற்கு காரணம் அது மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து. நீங்கள் அந்த உணவோட பின்னணியில் போய் பாருங்கள். அந்த உணவுக்காக மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல, இந்த உணவுங்கிறது வந்து சும்மாவாக வருது. ஒரு விவசாயம், தானிய உணவு, அரிசியை உற்பத்தி பண்ணுற விவசாயம், கோதுமையை உற்பத்தி பண்ணுற விவசாயம், அதுவே ரொம்ப கஷ்டம். அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணணுன்னா, நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணணுன்னா அந்த வயல்வெளியில் தண்ணி தேங்கியே இருக்கணும். அப்போ வயல்வெளியில் தண்ணி தேங்கியே இருக்கணும்னா பம்பு செட்டு வேணும். பம்பு செட்டு இருந்தால் தான் நீ வந்து தண்ணியை இறச்சி ஏக்கர் கணக்கில் அந்த தண்ணியை நீ தேக்கி வைக்க முடியும். அப்போ தான் அது நெல்லை விளைய வைக்க முடியும். அப்புறம் அதை வந்து அரைக்கிறதுக்கு அரவை மில் வேணும். இப்போ முன்னாடிலாம் ஏற்றம் இறச்சிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே விவசாயம் பண்ண மாட்டாங்க. இந்த எல்லா இடத்துலையும் நெல் விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி அதுக்கு நிறைய தண்ணி தேவைங்கிறதுனால தண்ணி குறைவாக தேவைப்படுகிற தானியங்களை தான் தண்ணி குறைவாக இருக்கிற இடங்களில் பண்ணுவாங்க. எங்கே அதிகமாக நெல் உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேட்டூர் அணை பகுதி, காவிரி நீர்ப்பாசன பகுதி, தண்ணி தாராளமாக கிடைக்கிற அந்த பகுதி. அதாவது பம்பு செட்டு உதவி இல்லாமல் தண்ணி எங்கே தாராளமாக கிடைக்குதோ அங்கே தான் நெல் விவசாயம் பண்ணாங்க. தண்ணி வந்து ஏற்றம் இறச்சி நெல் வயலை வந்து எப்போவுமே தண்ணி நிறைஞ்சிருக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏற்றம் இறச்சி மாட்டை வச்சு ஒவ்வொரு இதுக்கும் அது ஏற்றம் இறச்சி வயல் அந்த வாய்க்காலில் ஊற்றி இழுத்து பிடிச்சி அந்த இறைச்ச அந்த தண்ணியை இழுத்து பிடிச்சி ஊற்றி அந்த வயல்வெளியில் தண்ணியை நிரப்ப முடியாது. அப்போது வந்து தென் தமிழ்நாட்டில் பம்பு செட்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு வருவதற்கு முன்பு தென் தமிழ்நாட்டிலலாம் சோளம் தான் அங்கே உணவு பொருள். சோளத்துக்கு வயல்வெளியில் தண்ணி தேங்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு சோளத்தை அப்புறம் பம்பு செட்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நெல்லை கொண்டு வராங்க. நெல் வந்து எல்லா பகுதியிலையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் நெல் விளையுதுன்னா காரணம் அந்த பம்பு செட்டு தான். பம்பு செட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நெல் காணாமல் போயிடும். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். நெல்லை விளைய வைக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக. தானியங்களை உற்பத்தி பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காய்கறி மாதிரி கிடையாது. ஒரு வெண்டைக்காவை பறிச்சமாக சாப்பிட்றலாம், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கொய்யாப்பழமாக பறிச்சா சாப்பிட்றலாம். ஆனால் தானியங்கள் என்பது கஷ்டமானது. அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஏன் இந்த உணவை சாப்பிட்டாலே சாதித்த தானிய உணவுகள், இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டாலே சாதித்த உணர்வு வந்து விடுகிறது. காரணம் என்னென்னா அந்த உணவே அவ்வளோ கஷ்டம். அந்த உணவை உற்பத்தி செய்வது கஷ்டம்.
அப்போ ரைஸ் மில் தேவை. அதை வந்து அவிக்கணும், காய போடணும், நெல் அவிக்கணும், காய போடணும், அரைக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு ரைஸ் மில் தேவை. ரைஸ் மில்லுங்கிறது எவ்வளோ பெரிய இது பாருங்கள், தொழிற்சாலை அது. அவ்வளோ கஷ்டம். நீ ஒரு கொய்யாப்பழத்தை பறிச்சா சாப்பிட்றலாம், ஆனால் ஒரு நெல்லை வந்து அறுவடை பண்ண உடனே சாப்பிட முடியாது. அதுக்கு அதை உற்பத்தி பண்ணுறதே கஷ்டம். பம்பு செட்லாம் தேவை, தண்ணி தேங்கி நிற்கணும். அந்த நெல் தானியங்களை உற்பத்தி பண்ணுறதே கஷ்டம். அப்புறம் வந்து உற்பத்தி பண்ணுறது கஷ்டம். அதை அப்புறம் வந்து உற்பத்தி பண்ண நெல்லை அவிக்கணும், காய வைக்கணும், புடைக்கணும், அரைக்கணும், அதை அரிசியை தனியாக பிரிக்கணும். அப்போ அது ஒரு கஷ்டம். அப்புறம் வந்து உங்களுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்காக வந்து இட்லி குண்டான் வேணும், அதுக்கு ஒரு தொழிற்சாலை வேணும். இட்லி குண்டானை தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை, ரைஸ்க்கு அந்த இட்லி குக்கரை தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை. இப்படி வந்து எரிபொருள், அதுக்கான எரிபொருள், அதுக்கு எங்கேயாவது எங்கேருந்து எரிபொருள் வருது நமக்கு? சவுதி அரேபியாவில் வந்து எரிபொருள் வருதா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிலிண்டரில் எரிவாயு கொண்டு வரோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு அதை சாப்பிடும்போது ஒரு சாதித்த உணர்வு வந்து விடுகிறது. அதனால தான் அதை சாப்பிட்டாலே சாதித்த உணர்வு வந்து விடுகிறது. அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்டுட்டாலே சாதித்த உணர்வு ஏன் வருதுன்னா, அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்றாங்க. அது பின்னணியில் பார்த்திங்கன்னா, அந்த உணவோட பின்னணியில் ஆனால் ஒரு கொய்யாப்பழத்தை பறித்து சாப்பிட்டா உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல்களில் ஒரு சாதித்த உணர்வு வராது. அது என்ன, மரத்தில் கிடக்கிற கொய்யாப்பழத்தை பறித்து சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. அதில் என்ன சாதனை வேண்டி கிடக்கு? நீ இட்லி சாப்பிட்ருக்கியா, பூரி சாப்பிட்ருக்கியா? பூரியோட பின்னாடி போய் பார். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது நமக்கு பூரியாக இன்றைக்கி வந்து நம்ம தட்டில் வந்து இருக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு இட்லிங்கிறது பார்க்குறதுக்கு மென்மையாக இருக்கும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அந்த ரைஸ் மில்லு, அந்த அந்த தானியம் பம்பு செட்டு, நெல் வயலில் தண்ணி நிரம்பி இருக்கணும். இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு எரிவாயு அடுப்பு, இதெல்லாம் பின்னணியில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் 4 இட்லி, 2 கொஞ்சம் கெட்டி சட்னி, அப்புறம் ஒரு தக்காளி சட்னி வச்சு நம்ம அதை சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதனால தான் அதை சாப்பிட்டாலே உனக்கு சாதித்த திருப்தி. அப்புறம் உப்பு போட்டு தான் சமைச்சு சாப்பிடணும். தானிய உணவு, சட்னியெல்லாம் உப்பு தேவையில்ல. அப்புறம் அந்த உப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடற்கரையில், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பேக் பண்ணி அதை கடைக்கு அனுப்பி. அதனால தான் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டாலே சாதித்த திருப்தி வந்து விடுகிறது. மேற்கொண்டு சாதிப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு நினப்பு மக்களுக்கு வந்துடுது. இந்த உணவை சாப்பிட்றதுக்கே இதுக்காகவே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ இதை சாப்பிட்டாலே பெரிய திருப்தி, அதாவது இதுவே வாழ்க்கை, இதுவே வாழ்ந்து விட்டது போன்ற ஒரு திருப்தி கிடைத்து விடுகிறது. அதனால தான் மேற்கொண்டு சாதிக்கிறதுக்கு நிறைவேறால ஏன் சாதிக்கிறதுக்காக புறப்பட மாட்டேங்கிறாங்கன்னா, இதை சாப்பிட்றதே ஒரு திருப்தியா? அது மாதிரி நீங்கள் பேக்கரி உணவாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், அதுக்கும் அது பரோட்டா வந்து உடம்பு கேடாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, மனித உழைப்பு இருக்குது, ஒரு கூட்டு உழைப்பு இருக்குது. அது அப்புறம் மைதா மாவு, அந்த மைதா மாவு கடையில் அவங்க பண்ணி அதுக்கு ஒரு சால்னா, அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. அதெல்லாம் உற்பத்தி அதுக்கு ஒரு உப்பெல்லாம் போட்டு சுவையாக மாற்றி அதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. அதை சாப்பிட்டாலே ஒரு சாதனை தான். அது சாப்பிடுவதே மனித சாதனை, ஒரு தனிநபர் சாதனை கிடையாது. ஒரு கூட்டாக ஒட்டுமொத்த மனித சாதனையாக அது இருக்குது. அதனால தான் அது திருப்தியை தந்து விடுகிறது. வாழ்ந்துவிட்ட ஒரு சாதித்த திருப்தி தந்து விடுகிறது. அதை சாப்பிட்றதே சாதனை. அது நோயை தருதோ இல்லையோ, சாதனை என்பது நமக்கு ஆரோக்கியத்தை தரணும் அப்படிங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலக நியதி கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் நிகழ்த்துகிற சாதனை உங்களுக்கு பாதுகாப்பை தரும், ஆரோக்கியத்தை தரும் என்கிற நியதி கிடையாது. சாதனைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே சாதிச்சா உன் உடம்புல நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்புக்கும் இந்த உலக இயந்திர அறிவியல் உலக சாதனைக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ வந்து பாதுகாப்பு அப்படின்னா, இப்போ வந்து எந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆபத்து இருக்க தானே செய்யுது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதே ஆபத்தானது தான். வாகன விபத்து ஆபத்து, நோய் ஆபத்து, உணவுகள்லாம் நோய்களை தருகிற உணவுகள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்வதே ஒரு சாதனை தான். இந்த உலகமே ஒரு சாதனை தான். சாதனைகளால் உருவான உலகம் இது. இந்த உலகம் என்பது, இந்த உலகில் வாழ்வதே வந்து ஆபத்து தான். வாகன விபத்து, நோய்கள்லேருந்து தப்பிச்சு இப்படி இருக்கும்போது அப்போ நம்மளால் ஏன் சாதிக்க முடியலைன்னா, எல்லாராலுமே சாதிக்க முடியுது, எல்லாருமே சாதிக்கிறாங்க. சாதிக்காதவங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் வாழ்வதே ஒரு சாதனை. இந்த உணவுகளை சாப்பிடுவதே ஒரு சாதனை. பரோட்டா சாப்பிட்றீங்க, பேக்கரி உணவு சாப்பிட்றீங்க. ஒரு பேக்கரி உணவு இன்றைக்கி வந்து சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, மனித உழைப்பு.
அதை 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 சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. இது ஒரு கூட்டு சாதனை. எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதனையை நிகழ்த்துகிறார்கள். அதனால் அதிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். மேற்கொண்டு நாம் என்ன பண்ணணும், தனியாக நாம் என்ன சாதிக்கணும், தனியாக தெரிகிற அளவுக்கு நாம் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற உணர்வு மக்களுக்கு வரமாட்டேங்குது அந்தளவுக்கு. அப்போ அதையும் தாண்டி நம்ம சாதிக்கணும், அதுதான் சாதனை. நம்ம அப்போ சாதனைன்னு எது சொல்கிறேன், இப்போ இது எல்லாமே சாதனை தான். ஒரு இட்லி சாப்பிட்றதோ பூரி சாப்பிட்றதோ இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதனால தான் அதுவே நமக்கு திருப்தியை தந்து விடுகிறது. இதை விட வேறு என்னையா இருக்குது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி திருப்தியை தந்து விடுகிறது. அப்புறம் அதையும் தாண்டி இல்லை அது இல்லை சாதனை, அதையும் தாண்டி நாம் சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிலர் தான் உணர்ந்து அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது இதே உணவு தான். அப்போ இந்த உணவில் நீ கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டால் நீ அந்த மேற்கொண்டு உன்னை தனியாக இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு சாதனையை நீ நிகழ்த்தலாம். அப்போ நீ தனியாக சாதிக்கணும் அப்படின்னா இதுவே ஒரு சாதனை தான். அப்போ எல்லாருமே ஒரு சாதனையாளர்கள் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற அத்தனை பேரும் ஒரு சாதனையாளர்கள் தான். ஆனால் இது ஒரு கூட்டு சாதனையாக இருக்குது. ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு சாதனையை நிகழ்த்துகிறார்கள். ஒன்றை நீ தனியாக இந்த உலகத்துக்கு காட்டணும், அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா மேற்கொண்டு இந்த நீ உண்ணுகிற உணவுகளில் ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு அது உன்னை அடிமைப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை அடிமைப்படுத்தாமல் அந்த உணவுகளில் உன்னை அடிமைப்படுத்துவது எது, உன்னை சாதிக்க விடாமல் மேற்கொண்டு நீ உன்னை தனியாக இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு தடையாக இருப்பது எந்த உணவு அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் தடை பண்ணணும். அப்படி பார்த்தா நீ தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளெல்லாம் நீ சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மேற்கொண்டு வேறு உணவு இதை தவிர்த்து காய்கறி பொரியல், உப்பு போட்டு சமைச்ச காய்கறி பொரியல், கீரை பொரியல், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், பழங்கள் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டால் நீ உன்னால் சாதிக்கணும். நீ தனியாக இந்த உலகத்துக்கு உன்னை அடையாளம் காட்டுவதற்கு இந்த உணவுகள் உன்னை கட்டாயப்படுத்தும், அதுக்கு உதவி செய்யும். அதனால் நாம் சாதிப்பதற்காகத்தான் வாழ்கிறோம், ஆனால் சாதிப்பதற்காகத்தான் சாப்பிடுகிறோம். ஆனால் சாப்பிடுவதே சாதனையாக ஏன் மாறிப்போனது? அதில் நம்மை அடிமைப்படுத்துகிற போதை உணவுகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த உணவை நீ தவிர்த்து விட்டால் நீ சாதிக்காமல் நீ இருக்க மாட்டாய். சாதிப்பதற்காகத்தான் சாப்பிடுகிறோம், ஏதாவது சாதனை நிகழ்த்தணும், அதுக்காக தான் சாப்பிட்றோம். வாழ்வதற்கான எரிபொருள் தான் உணவு. அந்த உணவு உண்பதே உனது சாதனையாக மாறிவிடக்கூடாது. அப்படின்னா உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகள் அதில் நிறைய இருக்குது. அதை முதல்ல தவிர்த்து விடு. அதை தவிர்த்து விட்டால் உன்னால் சாதிக்காமல் இருக்க முடியாது, உன்னால் சாதனை நிகழ்த்தாமல் இருக்க முடியாது. சாதனையை நோக்கி எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வரும். அந்த எண்ணத்தை மூடி மறைக்கக்கூடிய உணவுகள் தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாதிக்கணும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய உணவுகள் நீ சாப்பிட்டுட்ருக்க. அதுதான் இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் இதை தவிர்த்து விட்டு உப்பு போட்டு சமைச்ச காய்கறி பொரியல், கீரை பொரியல், கிழங்குகள், பழங்கள் இதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், அதாவது உப்பு போட்டு சமைச்ச காய்கறிகள், தானியங்களெல்லாம் தவிர்த்துருங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்து விட்டு உப்பு போட்டு சமைச்ச காய்கறி, கீரை பொரியல், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள் இது போன்ற உணவுகளை சாப்பிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் சாதிக்கின்ற உணர்வை மீட்டெடுக்க முடியும். உங்கள் மழுங்கடிக்கப்பட்ட சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வை மழுங்கடித்த உணவுகளை உண்பதை தவிர்த்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சே ஆகணும், சாதித்தா தான் என்னால் வாழ முடியும், சாதித்தால் தான் எனக்கு திருப்தி ஏற்படும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அதனால் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருந்தாலும் சரி, நீங்கள் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. பேக்கரி உணவுகளை சாப்பிடாதீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஐஸ்கிரீம், நூடுல்ஸு இது போன்ற உணவுகளை சாப்பிடாதீங்க. பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிடலன்னா நீங்கள் அதுக்கு அப்புறம் காய்கறி பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, காய்கறி பொரியல், கீரை, கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எதையாவது சாதித்தா தான் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். சாதிப்பதற்காக கடமை செஞ்சால் தான் உங்களுக்கு திருப்தியே ஏற்படும். அந்த உணவு உங்களுக்கு அந்த மாதிரியான உணவு. ஏன்னா அதில் அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டீங்க. உங்களை மழுங்கடிக்கிற மேற்கொண்டு எந்த சாதனையை சாப்பிடுவதே சாதனை என்கிற உணர்வை தருகிற உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள்.
தவிர்த்துட்டாலே நீங்கள் சாதிப்பதற்கு தொடங்கி விடுவீர்கள். அதனால் நம்ம எதுக்காக சாப்பிட்றோன்னா, எதையாவது சாதிக்கணும், அதுக்கு எரிபொருள் தேவை, உடம்புக்கு எரிபொருள் தேவை, அதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது சாப்பிட்றதுக்காகவே நம்ம ஒன்றும் சாப்பிட்றதே நமது சாதனை கிடையாது. எதையாவது உணவு என்பது எரிபொருள் தான். அதனால் அது நம்மளை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. அந்த உணவு என்கிற எரிபொருளில் நம்மை அடிமைப்படுத்துகிற போதை கலந்துருக்காங்க. அதனால தான் அதை சாப்பிட்டாலே நாம் திருப்தி அடைஞ்சிடுறோம். போதை உணவுகள் அதில் கலந்துருக்கு. போதை தருகிற உணவுகள் நம்மை அடிமைத்தனம் தான் போதை. போதைன்னா என்ன? அடிமைத்தனம் தான். எந்த ஒரு போதையும் நம்மளை அடிமைப்படுத்தும். அதனால தான் போதையை பார்த்து பயப்படுறாங்க. அதனால் போதை நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை தவிர்த்து விட்டு அடிமைப்படுத்தாத உணவு என்பது எரிபொருள் தான். அதிலே நீ போய் மயங்கி போய் கிடக்காத. நீ உணவு என்பது ஒரு போதைப் பொருளாக இருக்க போய் தான் உன்னை அடிமைப்படுத்துகிற. சாப்பிடுவதே ஒரு சாதனையாக இப்போ மாறி போகிறதுனால தான் சாப்பிடுவதே ஒரு சாதனை என நீ நினைக்கிறதுனால தான் அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்துகிற. வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் வீட்டில் சமைக்கணும், சமைக்கிறது தான் பெண்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு அதான் காரணம். அப்போது உணவில் தானிய உணவுகள் எதுவுமே இல்லை, போதை உணவுகள், உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை சமைப்பதற்கு நீ எதற்காக பெண்களை அடிமைப்படுத்த போகிறாய்? விதவிதமாக சுவையாக நீ சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி நம்மை அடிமைப்படுத்துகிற, நமது மூளையை மழுங்கடிக்கிற, சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வை மேற்கொண்டு சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வை மழுங்கடிக்க செய்கிற இந்த போதை உணவுகளுக்கு மனுஷங்க அடிமையானனால தான் இதை சமைப்பதற்கு பெண்களையும் அடிமைப்படுத்தினாங்க. இதுக்கு அடிமையானனால தான், இந்த உணவுகளுக்கு அடிமையானனால தான், இது சாப்பிட்றதே வாழ்க்கை பெரிய சாதனை அப்படின்னு நினச்சனால தான் இதை சமைப்பதற்கு பெண்களை அடிமைப்படுத்தினார்கள். வெறும் காய்கறி பொரியல், கீரை பொரியல், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள் இதைத்தான் மனுஷங்க சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாதிப்பாங்க, சாதிக்காமல் அவங்களால இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருந்தால் இதை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க. இது அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பான உணவுலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறப்பான உணவு தான். ஆனால் இது ஒன்றும் இதுக்காக ஒரு பெண்களெல்லாம் அடிமைப்படுத்த மாட்டாங்க. இது நாங்களே பண்ணிட்டு போயிடுவோமே இது அப்படின்ற மாதிரி சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வரும். நீங்கள் தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட மறுத்துட்டிங்கன்னா சாப்பாட்டு மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். ஏன்டா சாப்பிட்றோம்? சாப்பிட்றதே மிக கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நீ சாப்பிட்றது தான் முக்கியம். அப்புறம் இந்த மாதிரி தானிய உணவு, மாமிசம், மீன், தயிர், மோர், மீன், முட்டை, பால், நெய் இதெல்லாம் தவிர்த்துட்டா சாப்பிட்றதுக்கே பிடிக்காமல் போயிடும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, உடலுக்கு நோயை தருகிற உணவுகளான இந்த தானிய உணவுகள், மீன், தயிர், மோர், பால், முட்டை இந்த மாதிரி பிள்ளைகள் சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளை கொடுத்து பழகிட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகள் சாப்பிடுவது தான் வாழ்க்கை, சாப்பிடுவதே ஒரு பெரிய சாதனை, சாப்பிடுவதே திருப்தி தருகிறது, வாழ்ந்து விட்ட திருப்தியை தந்து விடுகிறது அப்படின்னு நினச்சி அந்த உணவுகளை அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகிடுறாங்க. இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தானிய உணவுலாம் சாப்பிடக்கூடாது, மாமிசம், மீன், தயிர், மோர், முட்டை, பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, மீன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்த்து விட்டு மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உணவு மேலே வெறுப்பு வரும். அவ்வளோ வெறுப்பு வரும். உணவு மேலே வெறுப்பு வரணும், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா உணவுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை போய் நீ ரொம்ப அது ஒன்று ரொம்ப ஈர்க்கக்கூடாது. அது ரொம்ப வெறுப்பு. பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க பெண்கள் பெண்கள் மீது உனக்கு வெறுப்பு இருக்கணும். ஆனால் பெண் உனக்கு தேவை. பெண்ணிடமிருந்து உனக்கு அன்பு, பாசம் அல்லது காதல், காமம் எல்லாமே தேவை. பெண்ணுக்கும் தன்னிடமிருந்து தேவை. அப்போ பெண் ஒரு போதைப் பொருளா அப்படின்னு நீங்கள் ஏன்ட்ட கேட்கக்கூடாது. பெண்களிடமிருந்து பெண்களுக்கே பெண் ஒரு போதை தான். ஆணுக்கு பெண் எப்படி போதையோ அதுபோல் பெண்களுக்கு பெண்ணே ஒரு போதை தான். பெண்கள் தன்னை அனுபவிப்பதற்காக ஆணின் மூலம் தன்னை அனுபவிக்கிறார்கள். ஆண் ஒரு கருவி. ஆணின் மூலமாக பெண் தன்னை அனுபவிக்கிறார். ஆண் தன் மூலமாக பெண்ணை அனுபவிக்கிறார். தன்னை ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு பெண்ணை அனுபவிக்கிறான். அதனால்
அதனால் வந்து பெண்களுக்கு வந்து நமக்கு பெண்கள் வந்து நமக்கு தேவை தான். பெண் வந்து ஆணுக்கு தேவை, பெண்கள் வந்து பெண்களுக்கும் தேவை தான். பெண் வந்து ஆண் பெண் இருவருக்குமே தேவை தான். அதுக்காக நீ பெண்ணுக்கு அடிமையாகி விடக்கூடாது. அடிமையாகும் போது தான் நீ பெண்ணை அடிமைப்படுத்துகிறாய். பெண் வந்து உனக்கு ஒரு வெறுப்பை தரணும். பெண் இல்லாமல் நீ இருக்க முடியாது. பெண் இல்லாமல் ஆண் பெண் இருவருமே இருக்க முடியாது. பெண் வந்து இன்பம் தருகிற ஒருவர். அப்படி இருக்கும்போது யாருக்கு? ஆணுக்கா? இல்லை, ஆண் பெண் இருவருக்குமே பெண் வந்து இன்பம் தருகிற ஒருவர். பெண்ணிடமிருந்து இன்பத்தை பெற வேண்டுமென்றால் ஆண் தேவை. ஆணின் மூலமாக, ஆண் என்கிற கருவி மூலமாக பெண்ணிடமிருந்து இன்பத்தை ஆண் பெண் இருவருமே பெறுகிறார்கள். அதுக்காக நீ பெண்ணுக்கு அடிமையாகாத. ஏன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த பெண் என்பவள் மிகவும் ரொம்ப அடிமைப்படுத்துகிற குணம் அங்கே இருக்குது. அதனால் நீ அந்த பெண் என்பவள் உனக்கு ஒரு வெறுப்பை தர வேண்டும். ஆனால் பெண் இல்லாமல் நீ இருக்க முடியாது. பெண்ணிடமிருந்து நீ விலகிவிட முடியாது. ஓட முடியாது, ஒழிய முடியாது. அதுபோல தான் உணவு கூட. உணவு இல்லாமல் நீ இருக்க முடியாது. அவ்வளோ உணவு இல்லாமல் நீ இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அது அடிமையாகிற? நீ அடிமையானால் தான் அது இல்லாமல் நீ இருக்க முடியாதுங்கிற அந்த கருத்தை நிலைநாட்ட முடியுமா? நீ அதை வெறுத்தாலும் அது இல்லைன்னா நீ இருக்க முடியாது. உணவை நீ வெறுத்தாலும், உணவு இல்லை என்றால் நீ உயிர் வாழ முடியாது. அதுபோல தான் பெண்ணை நீ வெறுத்தாலும் பெண் இல்லாமல் நீ இருக்க முடியாது அப்படின்னு இருக்கா. அப்போ பெண்ணிடமிருந்து அப்புறம் எதுக்கு நீ அதுக்கு அடிமையாக கிடக்க? உணவு இல்லைன்னா நீ இருக்க முடியாதுப்பா. உணவு இல்லைன்னா உன்னால் உயிர் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அதுக்கு அடிமையாகிற? அப்போ நீ அதை வெறுத்துரு. ஏன்னா வெறுத்தாலும் அது இல்லைன்னா நீ இருக்க முடியாது. உணவு நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அது மாதிரி பெண் இல்லைன்னா நீ இருக்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு பெண்களுக்கு நீ அடிமையாக கிடக்கிற? பெண்ணை போய் அடிமைப்படுத்திக்கிட்டு ஏன் இருக்கிற? எப்படி உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்களோ, உணவு மேலே இவங்களுக்கு வெறுப்பு இல்லாமல் உணவை ரொம்ப விரும்பி அதுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. அது மாதிரி பெண்ணை வந்து பெண் இல்லாமல் நீ இருக்க முடியாது. அதனால் பெண்ணை வெறுக்கணும். வெறுக்கும்போது தான் தெரியும் பெண்ணின் சக்தி எவ்வளோன்னு, பெண்ணின் தேவைங்கிறது என்னன்னு தெரியும். பெண் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்கிறது அப்போ தான் தெரியும். நம்ம இவ்வளோ வெறுக்கிறோம், அப்போ கூட அந்த பெண் வந்து நமக்கு தேவையாக இருக்கிறார் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். இவன் ரொம்ப வெறுக்காமல் அதுக்கு அடிமையாக கிடக்கிறனால தான், பெண்ணை வெறுக்காமல் பெண்ணுக்கு அடிமையாக கிடக்கிறனால தான் பெண் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்கிற உண்மையை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. பெண் இல்லாமல் நீ வெறுத்தாலும் பெண் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது. பெண்கிட்டேருந்து நீ விலக முடியாது. அது மாதிரி உணவை நீ வெறுத்தாலும் உணவிலிருந்து உணவு சாப்பிடாமல் உன்னால் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு உணவுக்கு அடிமையாக கிடக்கிற? உணவுக்கு ஏன் அடிமையாக கிடக்கிற? அதனால் ஒரு உணவு மேலே உனக்கு ஒரு வெறுப்பு வரணும். அதுதான் உனக்கு பாதுகாப்பு. உணவு மேலே உனக்கு விருப்பம் வந்துருச்சுன்னா அதை சாப்பிட்டே நீ செத்து போயிடுவ. எவ்வளோ அற்புதமான உண்மை பாருங்கள். ஒரு வார்த்தை டக்குன்னு வந்தது. உணவுக்கு நீ அடிமையானா அதை சாப்பிட்டே நீ செத்து போயிடுவ. அதுக்கான பாதுகாப்பு தான் உணவு மேலே உனக்கு வெறுப்பு இருக்கணும். அந்த வெறுப்பு தான் அந்த உணவே பயங்கரமான ஒரு உன்னை வீழ்த்தக்கூடியது. அது மாதிரி பெண் வந்து உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒருவள் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ அவகிட்டேருந்து உனக்கு என்ன பாதுகாப்பு தெரியுமா? அந்த வெறுப்பு தான் பாதுகாப்பு. நீ அந்த பெண்ணுக்கு அடிமையாயிட்டா அந்த பெண்ணே உன்னை வீழ்த்தி விடுவாள்னா அப்படி சொல்லலை, வீழ்த்தி விடும். பெண்மை உன்னை வீழ்த்தி விடும். அதனால் பெண்கிட்ட நீ பாதுகாப்பாக இருக்கணும். அதன் மூலம் பெண்ணும் பாதுகாப்பாக இருப்பாள். பெண் மீது உனக்கு வெறுப்பு இருந்தால் தான் பெண்கிட்டேருந்து உனக்கு பாதுகாப்பு, உங்ககிட்டேருந்து அந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு. அல்லது பெண்களுக்கு தன்னிடமே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். தன்னிடமிருந்து ஆணுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற. இப்படி இந்த மாதிரி தான் உணவு. அதனால் உணவு என்பது நமக்கு ஒரு வெறுப்பை தரணும். ஒரு ஐயோ சாப்பிடவே பிடிக்கக்கூடாது உனக்கு, ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா ஒரு 4 பேர் உன்னை பெருமையாக பேசணும். ஏன்னா சாப்பிட்றது யாருக்குமே பிடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் சாப்பிட்றது யாருக்குமே பிடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இந்த சாப்பாடு மேலே வெறுப்பு வரணும். அப்போது ஒருத்தர் சாப்பிட்றாரு அப்படின்னா அவரை பாராட்டுவாங்க. நல்லா சாப்பிடுவார், எல்லாத்தையோட நல்லா பொறுப்பாக சாப்பிடுவாப்புல, பொறுப்பாக சாப்பிட்றதுல ஒரு பொறுப்பாக இருப்பாப்புல அப்படின்னு சாப்பிட்றதே பெருமையாக பேசணும். அந்த உலகத்துக்கு தான் நம்ம போகணும். இன்றைக்கி சாப்பிட்றதே ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாருன்னா நல்லா சாப்பிடுவாருங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி ஒரு தவறாக தான் நினைப்பாங்க. காரணம் உண்ணுகிற உணவு அப்படி.
நாம் உண்ணுகிற உணவின் தன்மை இருக்குல்ல, அது அடிமைப்படுத்துகிற உணவு அது. அதை போய் ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, ஐயோ அவரால் வேறு எதையும் சாதிக்க முடியாது, சாப்பிட்றதே தான் அது ஒரு சாதனை புழுக்க அப்படின்னு ஆகிடும். அதனால் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உணவு என்பது வெறுப்பை தர வேண்டும். எப்போ நீங்கள் அது எப்படி தரும் அப்படின்னா, நமக்கு ஏன் அப்போ இன்றைக்கி சாப்பிட்ற உணவெல்லாம் நமக்கு தேடி தேடி போய் சாப்பிட்றோம். ஏதோ ஒரு ஊரில் பிரியாணியாமா அங்கே போய் சாப்பிட்றாங்க, அந்த ஊருக்கு மெனக்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பாடுனா என்னென்னு தெரியாமல் போச்சு, உணவுன்னா என்னென்னு இவங்களுக்கு தெரியாமல் போச்சு. உணவுன்னா வெறுப்பு தரணும், சாப்பிட்றதே மிக கஷ்டமான வேலையாக இருக்கணும். அப்போ நீ இன்றைக்கி உணவை தேடி உணவுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நீ உண்ணுகிற உணவில் தான் தவறு இருக்கிறது, உன்னிடம் தவறு இல்லை. உன்னால் உணவு மீது வெறுப்பை ஒரு நொடியில் மாற்றி ஏற்படுத்தி விட முடியும். உணவு மேலே வெறுப்பு ஏற்படணும்னா உணவையே நீ மாற்றணும். நீ உணவுக்கு அடிமையாக கிடக்கிறன்னா அது உணவில் தான் தப்பு. அந்த உணவு நீ தேர்ந்தெடுத்த உணவு இருக்குது பாருங்கள், அது உனக்கு அதுதான் தப்பான உணவை தேர்ந்தெடுத்திருக்க. அதனால தான் நீ அடிமையாகி கிடக்கிற. அது மாதிரி உணவு மேலே உனக்கு வெறுப்பு ஏற்படணும்னா நீ அதற்கேற்ற உணவு, வெறுப்பை தருகிற உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அது நமக்கு நல்லது செய்யணும். வெறுப்பை தருகிற உணவுகள் தான் நமக்கு நல்லது செய்யும். உன்னை அடிமைப்படுத்துகிற ஆசையாக அடிமைப்படுத்துகிற உணவு இருக்குது பாருங்கள், அது உங்களுடைய நோய்களை தந்து உன்னை சாகடிச்சிடும். அது மாதிரி வெறுப்பை தருகிற உணவுகள் எது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்புகள், கடலைகள். இதுதான் வெறுப்பை தருகிற உணவுகள். உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகள் எது? தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால். இதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகள். உன்னை அடிமைப்படுத்தி உன்னை சாகடிக்கிற உணவுகள். உனக்கு வெறுப்பை தந்து உனக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தான் நீ சாப்பிடணும். உனக்கு வெறுப்பை தருது பாரு, அந்த உணவு தான் உனக்கு ஆரோக்கியத்தை தரும். அது மாதிரி ஒரு பெண்ணுன்னா உனக்கு வெறுப்பை தரணும். எப்போ வெறுப்பை தருவா ஒரு பெண்? எப்போ வெறுப்பை தருவாள்? கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கணவனிடம் கண்டிப்பாக கோவப்பட்டு திட்டி அப்போ வெறுப்பாக இருக்கும். ஆனால் அவை இல்லாமல் இருக்க முடியாது. வெறுப்பாக இருக்கும். ஒழுங்காக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும், வழி நடத்தணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கு. நீ அந்த மாதிரி இப்போ சின்ன ஒரு பையன் இருக்கிறான்னா அவங்க அம்மா அவனுக்கு வெறுப்பை தரணும். ஆனால் அம்மா இல்லாமல் இருக்க முடியாது. அம்மா எப்போ வெறுப்பை தருவா? ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. காலையில் எழுந்திருக்கணும், அது இருந்துக்கணும், போய் அந்த வேலை செய், இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவை நினச்சாலே அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் அம்மா இல்லாமல் இருக்க முடியாது. கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி அம்மா வெறுப்பை தருகிற அந்த அம்மா தான் நல்ல வேலைக்கெல்லாம் கற்றுக்கிட்டு கடைசியில் அந்த பையன் தினசரி வாழ்க்கையை சுறுசுறுப்பாக வாழும்போது, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தெரியும் போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த அம்மா தான். அப்போ அந்த அம்மா மேலே அவனுக்கு ஒரு பாசம். ஆனாலும் அந்த வெறுப்பு அவனுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். தெரியுது அந்த அம்மா நல்லது தான் செய்வாங்க, ஆனால் அது வெறுப்பை தான் தரும். வெறுப்பை தருகிற அம்மா நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த புரிதல். அதுவே ரொம்ப செல்லம் கொடுத்து இன்றைக்கெலாம் பிள்ளைகளை வேலை வாங்குறதே கிடையாது அம்மா. அப்போ அந்த அம்மாவுக்கு அடிமையாயிட்டாங்க. வேலைக்கு சாப்பாடு மட்டும் சமைச்சு போடுறாங்க. வீட்டு வேலைகள் எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. துணியை அவங்களே துவைச்சி போட்டுறாங்க, வீட்டை அவங்களே தூய்மை பண்ணிடுறாங்க. வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, டிவி பார்க்க வேண்டியதான் எங்களுடைய வேலை. படிக்கணும், அப்பப்போ படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வெறுப்பாக இருக்குது. அப்போது நல்ல கஷ்டமான வேலைகளை சொன்னால் அம்மா மேலே வெறுப்பு வரும். படிக்கணும்னு சொன்னால் வெறுப்பு. டிவி பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாக்கா அம்மா நல்லவங்க, பிடிச்சிருக்கும். அப்போது அம்மா மேலே வெறுப்பு வரணும்னா அம்மா என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கஷ்டமான வேலைகளை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதை எப்படி கொடுக்கணும்? அச்சுறுத்தி, அடித்து, அவமானப்படுத்தி அப்படி கொடுக்கக்கூடாது. நாசுக்காக அந்த குழந்தைகளை அதை எப்படி ஏற்றுக்கணும்? படிப்படியாக கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதுக்கு பழக்கப்படுத்தி, நான் கொடுக்கறது உனக்கு நல்லது தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் உணர்த்தணும். நான் இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை கொடுத்தேன்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்தேன்ல, அதனால தான் இன்றைக்கி நீ உங்கள் பள்ளிக்கூடத்தில் உன்னை நல்லா பேர் வைக்கிறாங்க, நல்ல பேர் சொல்கிறாங்க, உன்னைய பாராட்டுறாங்க. அம்மா உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன், அன்னைக்கு நீ உனக்கு வெறுத்தல்ல, நீ இன்றைக்கி உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ பிள்ளைகள் அப்போ உணர்வாங்க, அம்மா நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க. ஆனாலும் எனக்கு அது அம்மானால வெறுப்பாக தான் இருக்குது. ஆனால் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அம்மாவை வெறுத்துக்கிட்டே நேசித்து பழகிக்கிட்டு வெறுப்பு தான் அந்த அம்மாக்கிட்டேருந்து வெறுப்பு. அம்மா மேலே உனக்கு வெறுப்பு இல்லைன்னா அந்த அம்மாவே உனக்கு எதிரி ஆகிடுவாங்க, உன்னை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எந்த அம்மா மேலே உனக்கு வெறுப்பு வரலையோ அந்த அம்மாவே உனக்கு எதிரியாக மாறிடுவாங்க. உன்னை நல்லா படுக்க வச்சு நீ ஒரு வேலையும் செய்யாமல் வேலைக்கு சாப்பாடு துணிமணி துவைச்சி நீ ஒன்று சோம்பேறியாக இருக்க விட்டு டிவியெல்லாம் பார்க்க விட்டால் உனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா தான் உனக்கு எதிரி.
வெறுப்பை தராத அந்த அம்மா தான் உனது உனது வாழ்க்கையை வந்து நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதனால் அம்மா என்பவள் வெறுப்பை தர வேண்டும். வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். எல்லா வேலையும் அடிமை போல் செய்யக்கூடாது. அந்த பிள்ளைகள்கிட்ட வேலைகளை பகிர்ந்து கொடுத்துடணும். உன் வேலையை நீ செய், உன் துணியை நீ துவைச்சிக்கோ, 8 வயசுக்கு மேலே ஆச்சு, உனக்கான உணவை நீ சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அப்போ அம்மா என்பவள் வெறுப்பை தருவாள். ஆனால் அம்மா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. வெறுப்பை தந்தாலும் அந்த அம்மா தான் நமக்கு நல்லதும் செய்வாங்க. அவங்களால தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அது மாதிரி தான் ஒரு மனைவி என்பவள் வெறுப்பை தருவாள். ஆனால் அந்த மனைவினால் நமக்கு நல்லது தான் நடக்கும். எந்த மனைவிக்கு நீ அடிமையாகிறியோ அந்த மனைவினால் உனக்கு ஆபத்து தான் வரும், அழிவு தான் வரும். அதில் அடிமைப்படுத்தாத உணவுகளை, வெறுப்பை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் தான் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம சாதிப்போம். வெறுப்பை தருகிற உணவை நம்ம சாப்பிட்ணும். நமக்கு விருப்பத்தை தருவது நமது சாதனையாகத்தான் இருக்க முடியும். நாம் சாதிக்கணும், அதுதான் நமக்கு விருப்பமாக இருக்கணும். நமக்கு உணவு என்பது வெறுப்பை தர வேண்டும். இல்லைன்னா உணவுக்கே நீ அடிமையாயிடுவ. உணவு என்கிற அந்த பள்ளத்தில் நீ விழுந்துருவ. அதனால் மனித உணவுகள் இருக்குல்ல, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், இந்த மனித உணவை சாப்பிட்டா வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு நோயை தராது, நல்லது செய்யும், ஆரோக்கியத்தை தான் தரும். நீங்கள் தானியங்களை சாப்பிட்டீங்கன்னா தானியங்கள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ரொம்ப ஆசையை தரும். ரொம்ப ஆசையாக சாப்பிடுவீங்க, கனவு காணுவீங்க. நாளைக்கு நம்ம இட்லி சாப்பிட்லாம், நாளைக்கு நம்ம வீட்டில் இட்லி மாவு அரைச்சிருக்காங்க, நாளைக்கு மல்லிகைப்பூ போல் இட்லி சுட்டு தருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நோயை தரும். அதனால் எது உங்களுக்கு வந்து கனவு காண வைக்குதோ அது உங்களுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி கனவு காண்றீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பயம்தான். அது சொல்லப்போனால் கனவுங்கிறது ஒரு பயம் இருக்கிறனால தான் உனக்கு கனவு வருது. நீ பயப்படாத விஷயத்தை பற்றி நீ ஏன் கனவு காண போகிற? நீ எதை பற்றி கனவு காணுங்கிறியோ, கனவு கண்டால் வெற்றி நிச்சயம், அது மாதிரி அழிவும் நிச்சயம். கனவு கண்டால் அழிவும் நிச்சயம். கனவே இருக்கக்கூடாது. அதாவது நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கு கனவுகளே ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்கள்ல, வெற்றிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, அழிவு தான். இந்த உலகம் அழிவு தான், அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற உலகம். கனவு கண்டால் உனக்கு அழிவு நிச்சயம். நீ பயப்படுறன்னு அர்த்தம். நீ எதை பற்றி கனவு காண்றியோ அதை பற்றி நீ பயப்படுற. ஒரு இன்டர்வியூக்கு போறியா, அதை பற்றி உனக்கு கனவுகளாக வருது. அவங்க கேட்குற எப்படியெல்லாம் கேள்வி பதில் சொல்லணும், அப்புறம் வந்து வேலை கிடச்சா அவனுக்கு என்னெல்லாம் வாழ்க்கை வாழ போகிற, இது ஒரு ஆசை, இது ஒரு பயம். அப்போது அதை பற்றி பயப்படுற. அதனால தான் உனக்கு உனக்கு அதுவே பழகிடுச்சுன்னா இந்த வேலை உனக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா அதை பற்றி உனக்கு கனவே வராது. எது உனக்கு ஈஸியாக இருக்கோ, எதை பற்றி நீ பயப்படலையோ உனக்கு கனவே வராது. அதனால் அப்போ ஒரு உணவு என்பது உனக்கு கனவுகளை ஏற்படுத்தக்கூடாது, உன்னை பயமுறுத்தக்கூடாது. அப்போ இட்லியா, நாளைக்கு இட்லி சாப்பிட்லாம், அதுவே உனக்கு கனவாக இருக்கும். அதுமாதிரி பிரியாணியா, அதுவே உனக்கு கனவு. ஞாயிற்றுக்கிழமையானா அன்றைக்கி ஆடை வெட்டி இப்போ அழகாக பிரியாணி சமைச்சு சாப்பிட்றணும், ஒரு கனவு. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், இந்த வாரம் நம்ம அது சாப்பிட்லாம், அங்கே போய் சாப்பிட்லாம், அதுவே ஒரு கனவு. அப்படின்னா நீ எது உனக்கு கனவை தருகிறதோ கண்டிப்பாக அது உனக்கு அழிவை தான் தரும். அழிவு பற்றி அந்த பயம்தான், அழிவு பற்றி அந்த அச்சம்தான் கனவுகளுக்கு காரணம். கனவே இல்லாத வாழ்க்கை வாழணும், கனவு காணாத வாழ்க்கையை பற்றி கனவு காணாத, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வச்சுட்டு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னா அந்த வாழ்க்கை உனக்கு ஈஸியாக இருந்தால் அதை பற்றி நீ ஏன் கனவு காண்ற? அது உன்னை அச்சுறுத்துகிறது. அதனால தான் நீ அதை பற்றி கனவு காண்ற. அதனால் நீங்கள் உன்னை அடிமைப்படுத்தாத, உனக்கு வெறுப்பை ஏற்படுகிற உணவுகளை சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டா அதை பற்றி உனக்கு கனவே வராது, அதுக்கு நீ அடிமையாகவே மாட்ட. அப்போ தானிய உணவுகள், தானியம், மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் இதெல்லாம் கனவுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். இதெல்லாம் கனவு காண வைக்கும். இதை நோக்கி போகிறதே உனக்கு பயமாக இருக்கும். ஒரு பள்ளத்தில் நீ உழப்போகிற அப்படின்னா அந்த பள்ளத்தை நோக்கி நீ போயிட்டுருக்க அப்படின்னா அது உனக்கு பயத்தை தருமா தராதா? தரும்ல. அதே மாதிரி தான் இந்த தானியம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அது ஒரு பெரிய பள்ளம். அதை நோக்கி அதுக்குள்ளே நீ போய்கிட்டே இருக்க அப்படின்னா உனக்கு பயத்தை தரும்ல, அது நோயை தரும். அதனால் கனவுகளே ஏற்படுத்தாத ஒரு உணவுகளை சாப்பிடு. ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும். வெறுப்பை ஏற்படுத்துகிறத பற்றி நீ கனவு காணுவியா? அப்போ வெறுப்பை ஏற்படுகிற ஒரு உணவுகளை சாப்பிட்டேன்னா உனக்கு அதுதான் இந்த காய்கறி, கீரை, பொரியல், கிழங்கு. ஆனால் அது உனக்கு நன்மை செய்யும், அது ஆரோக்கியத்தை தரும், நோயை தராது. வெறுப்பை ஏற்படுத்தணும். அதை சாப்பிட்றதே பெரிய சாதனை மாதிரி இருக்கணும். அதை சாப்பிட்றதே பெரிய சாதனை.
எப்படி பாருங்கள், அதுவே தலைகளாக மாறிச்சு. இந்த இந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதே மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அதை சாப்பிட்டாலே உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். எப்படி தான் இவர் நல்ல பரவாயில்ல, அந்த பையன் நல்லா சாப்பிட்றாப்புல. காய்கறி வேலை ஏதோ பிடிக்குதோ இல்லை, காய்கறி, கிழங்கு, பழங்கள்னு எது கிடைக்குதோ சாப்பிட்டு அந்த உடம்பை கரெக்டாக வச்சுக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுவே நீங்கள் பிரியாணி வேலை வேலைக்கு நல்லா பிரியாணி சாப்பிடுவாப்புல, நல்ல பையன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இட்லியா நல்லா சாப்பிடுவாப்புல, வேலை வேலைக்கு வேலை தவறாமல் இட்லி சாப்பிடுவாப்புல, பூரி சாப்பிடுவாப்புல, நல்லா பிரியாணி சாப்பிடுவாப்புல அப்படின்னா, பரோட்டா சாப்பிடுவாப்புல, நைட்டானா பரோட்டா அப்படின்னா அவனுக்கு யாராவது பெருமையாக இருக்குமா? அது பெருமை தருகிற செயலா? அது இழிவாக ஒருத்தர் வந்து கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியா சாப்பிடுவார் அவர் அப்படின்ட்டு. அதுவே நீங்கள் காய்கறிகள், கீரைகள், பொரியல், இப்போ கிழங்குகள், பருப்பு வகைகள், கடலைகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, வேலைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி அவரால் சாப்பிட முடியுது? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த உணவுகளை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த உணவில் ஒருத்தர் வேலைக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ அவருக்கு பெருமை வந்து சேரும், புகழ் வந்து சேரும். இது நம்மளை அடிமைப்படுத்தாது. இந்த அடிமைப்படுத்தாத உணவுகள், இந்த உணவுகளை சாப்பிட்டா தான் நீங்கள் சாதிப்பீங்க. சாதிப்பதற்கான உணவு தான் இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள். இதை சாப்பிட்டா தான் நீங்கள் சாதிப்பீங்க. இதை தவிர்த்து விட்டு நீங்கள் தானிய உணவு சாப்பிட்டீங்கன்னா, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா, இதை சாப்பிடுவதே உங்களுக்கு பெரிய சாதனை போல தெரியும். இதிலே திருப்தி அடைஞ்சிருவீங்க. மேற்கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது சாதிப்பதற்கு என்று நீங்கள் கேட்பீர்கள் கேள்வி.